ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். நல்லா ஊற வச்சுருக்கணும், 8 மணி நேரம் நல்லா ஊறிஇருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 3 பல், ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா நல்லா பொறுன்னு வரும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் கொண்டக்கடலை ஊற வச்சு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அரைச்சி போட்டோம்லையே அதே பாத்திரத்தில் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பச்சை மிளகா, இஞ்சி அது கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. அது மேலே கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா இடத்துலையும் உப்பு வந்து மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால்ஸாக உருட்டிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால்ஸாக நல்லா உருட்டணும். நல்லா உருட்டி ஒரு சைடாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வடை போடுறதுக்கு. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி லைட்டாக 2 கையை வச்சு 2 விரல் வச்சு இப்படி தட்டினீங்கனாவே வடை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தட்டி சூடான எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கணும். நல்லா தட்டி இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், ஒரு வடை வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம், உப்பு கரெக்டாக இருக்கா அப்படி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 மட்டும் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணால் செம்ம வடை சூப்பராக இருந்தது. மசால் வடை தான் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்ம டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி எல்லா இதையும் பேட்சாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருந்தது வடை. இதேமாரி எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொண்டக்கடலை வடை சூப்பராக இருந்தது.